தவசிமடை புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா 750 காளைகளும் 400 காளையர்களும் பங்கேற்பு. ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே தவசிமடை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதற்காக திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பாலமேடு, அலங்காநல்லூர், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து 750 காளைகளும் காளைகளை அடக்குவதற்கு 400 காளையர்களும் களம் காண்டனர். ஊர் வழக்கப்படி முதலில் கோவில் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டு பின்பு முரட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சிறந்த காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் தங்க காசு, வெள்ளிக்காசு, கட்டில், சைக்கிள், வேட்டி, துண்டு ஆகியவை பரிசு பொருட்டாக வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டில் சிறிய காயமடைந்தவர்களுக்கு கொசவப்பட்டி ஆரம்ப சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழா ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஒவ்வொரு சுற்றிற்கும் 20 மாடுபிடி வீரர்கள் களம் காண்கின்றனர். முன்னதாக திண்டுக்கல் கோட்டாட்சியர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு விழாவினை துவக்கி வைத்தார். மொத்தம் 4 பேருக்கு எண்ணின் வழங்க காட்பாசு, அன்பு மகன் யான் வழங்க ஒரு குப்பன் 2 மணி சூடு. ஒரு காட்பாசு எண்ணி வழங்க ஒரு காட்பாசு புடிச்சு பாரு சூப்பரா புடிச்சு பாரு எவ்வளவு நேரம் வந்துட்டாங்க. சூப்பர் புடி ஒரு குக்கர் உண்டு புடிச்சு பாரு குக்கர் காட்பாசு 2 கொடுங்க அந்த மாட்டுக்கு. சூப்பர் புடிச்சு பாரு